பாஜகவினரும் அதிமுக தொண்டர்களும் நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்து உழைக்கின்றவர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவை மாவட்டம் புலியகுளத்தில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம். மத்திய அரசாங்கத்திலே என்னென்ன கேட்டமோ அத்தனையும் வழங்கினார். வழங்க முடியாது. இன்னைக்கு தமிழகம் இத்தளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசுடைய பங்கும் இதில் இருக்கின்றது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர் மூக்கு வலி குத்துறான். அதையே தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. வெக்கம் முதலமைச்சருக்கு காவல்துறை யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில் இருக்குது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 2 நபர்கள் மூக்கு மேல குத்திக்கிட்ட காட்சி தொலைக்காட்சியில் கேவலமான ஆட்சி. சட்டம் ஒழுங்கு சக்தி சிரிக்குது. சட்டம் அடியோ சீர்கட்டது தமிழகத்தில். 2021ஆம் ஆண்டு இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இருந்து அப்போது திமுக தலைவர் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அது ஒரு அறிவிப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் 4 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்று சொல்லி கடந்த 4 வருடம் மாநில சீனிவாசன் அறிவித்தவர் வேலுமணி அவர்கள் அமர்ந்த செல்வர் இருக்கும்போது நீதிமன்ற புத்தகத்தில் சொல்றாங்க 50,000 பேர் தான் அந்த காலி அரசு பணிகளை நியமிச்சாங்க. அதுவும் எப்போ 4 வருட காலமா. இப்போ போன வாரத்துக்கு முந்தி 20,000 அரசு காலி பணியிடங்கள் பணி வைக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்ல 4 வருட காலமாக அரசு பணியில் இருக்கின்றவர்கள் பணி வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 50,000 70,000 பேர் இந்த 4 ஆண்டு காலத்தில் பணி வைக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னு நியமிக்கப்பட்டது 50,000. ஏற்கனவே 4 லட்சம். அதுக்கு மீதி 20,000 எத்தனை? 4,70,000 அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. எப்படி நிர்வாகம் சிறப்பாக இருக்க முடியும்? என்ன சொன்னீங்க? தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்திட்டு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக சொன்னீங்க. அதற்கு ஒரு குழு அமைக்கிறோம். நிதி மேலாண்மை குழு என்று அமைச்சு அதுல நிபுணர்களா விளம்பர செஞ்சு நிதிய அதிகரிச்சு கடன் வாங்காம ஏற்கனவே கடன் தான் குறைக்கணும்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்து 50 மாசம் ஆகுது. நீங்க கடனை குறைக்காட்டி போகுது. கடனை வாங்காத இருந்தாலே போதும்.